കാശി തമിഴ് സംഗമത്തിന്റെ മൂന്നാം പതിപ്പിന് ഉത്തർപ്രദേശിലെ വാരണാസിയിൽ തുടക്കമായി. ഇപ്പോൾ കേന്ദ്ര സഹമന്ത്രി എൽ മുരുകൻ വാരണാസിയിൽ സംസാരിക്കുന്ന തത്സമയ ദൃശ്യങ്ങൾ കണ്ടു. பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அதனால்தான் மயிலாப்பூர், ராமேஸ்வரம், திருப்புல்லானி, தனுஷ்கோடி என தமிழ்நாட்டில் பல பகுதிகள் ராமாயணத்துடன் இணைந்துள்ளது. மகாபாரத்திலும் ஆரவான் பொன்னுருவி, ஆரவள்ளி சூரவள்ளி பாத்திரங்கள் யாவும் தமிழகத்தின் அடையாளம் என்ற நமது புராணங்களில் இருக்கிறது. மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சித்திணை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது. தெருவின் கண் காரணமின்றி கலங்குவார் கண்டு நீ வாரணாசி பதம் பெயர்த்தல் ஏதினில் நீ நின்மேல் கொள்வது ஏவன். இங்கு வாரணாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோர்க்கெல்லாம் முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது. 8 தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் மிகவும் உண்டு. மாட்டூர் மட பாஞ்சிலாசிரமம், மயிலாண்டைச்சிரம், வாதவூர் வாரணாசி என்கிறது தேவாரம். நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் சுவாமிகள் என போற்றப்படும் திருநாவுக்கரசர் தமிழ் சிவபெருமானே வாரணாசியில் காசி விஸ்வநாதராக அருள் பாலிப்பது நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறது. காசியில நம்மளுடைய பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் இவ்வாறு பதிவு செய்கிறார். முருகப்பெருமானின் புகழ் பரப்பிய அருணகிரி நார சுவாமிகள் அருள செய்த நூலான திருப்புகழிலும் காசியை குறிப்பிடுகிறார்கள். இலக்கியங்கள் மட்டுமின்றி காசிக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு ஆன்மீகம் தொடங்கி பண்பாடு കലാചാരത്തിൽ. കാശി തമിഴ് സംഗമത്തിൽ കേന്ദ്ര സഹമന്ത്രി എൽ മുരുകൻ സംസാരിക്കുന്നതിന്റെ തത്സമയ ദൃശ്യങ്ങളാണ് ഇപ്പോൾ കണ്ടത്. തമിഴ്നാടും കാശിയും തമ്മിലുള്ള സാംസ്കാരിക ബന്ധം ശക്തിപ്പെടുത്തുന്നതിന്റെ ഭാഗമായിട്ടാണ് സംഗമം സംഘടിപ്പിക്കുന്നത്. കേന്ദ്രമന്ത്രി ധർമ്മേന്ദ്ര പ്രധാൻ, മുഖ്യമന്ത്രി യോഗി ആദിത്യനാഥ്, കേന്ദ്ര സഹമന്ത്രി എൽ മുരുകൻ തുടങ്ങിയവർ ചേർന്ന് പരിപാടി ഉദ്ഘാടനം ചെയ്യും. 10 ദിവസത്തെ സംഗമം ഈ മാസം 24-ന് സമാപിക്കും. കേന്ദ്ര വിദ്യാഭ്യാസ മന്ത്രാലയം ഉൾപ്പെടെ വിവിധ മന്ത്രാലയങ്ങളും ഉത്തർപ്രദേശ് സർക്കാരും സംയുക്തമായാണ് കാശി തമിഴ് സംഗമം സംഘടിപ്പിക്കുന്നത്.